ட்ரெஸ்ஸுக்காக என் பையனை இவ்வளோ கஷ்டப்படுத்தணுமான்னு இன்றைக்கி எனக்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இன்றைக்கி வந்து டே 2 ஷாப்பிங். பாப்பாவுக்கு வந்து இன்றைக்கி போத்தீஸில் போய் பார்க்கலாம் அப்படின்னு நானும் அம்மாவும் கிளம்பிட்டோம். நாங்கள் பாப்பாவுக்கு கோட் சூட் தான் பார்த்தோம். ஆனால் அவன் சுத்தமாக கோஆப்ரேட்டே பண்ணலை. சரி, அதனால் காட்டனில் அவனுக்கு கம்ஃபர்டபுளாக போயிடலான்னு சொல்லிட்டு காட்டனில் போய் தேட ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு வந்து ரொம்ப சட்டிலாக பெஸ்டல் கலர்ஸில் இருக்கணும். அவனுக்கு வந்து பார்க்குறதுக்கு எலிகண்ட்டாக தெரியணும். ரொம்ப ஜிகின்னு இருக்கக்கூடாது. அதனால் நான் அவனுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்னும் தேடினேன். ஆனால் அவன் எந்த ட்ரெஸ் போட்டாலுமே அவனுக்கு ஃபுல் ஹேண்டு சுத்தமாக பிடிக்கல. ஆஃப் ஹேண்டில் கூட பார்த்தோம். என் ஹஸ்பண்டும் வந்து வீடியோ காலில் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாரு. பாப்பாவுக்கு கம்ஃபர்டபுளாக பாருன்னு சொல்லிட்டு. என்னடா நம்ம சந்தோஷத்துக்காக அவனை இவ்வளோ கஷ்டப்படுத்துறமே அப்படின்னு எனக்கும் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அவனும் ரொம்ப அழுதுகிட்டே இருந்தான். கடையில் இருக்கவங்களும் எல்லாம் அவனையே தான் பார்த்துட்டு இருந்தாங்க. நான் யோசிச்ச மாதிரி பாப்பாவுக்கு செட்டிலாக வந்து கோட் சூட் தான் வாங்கினேன். ஆனால் அவனுக்கும் வந்துட்டு கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னு இன்னொரு ட்ரெஸ்ஸும் ஒன்று வாங்கிட்டேன். இன்கேஸ் பாப்பா வந்து அந்த ட்ரெஸ்ஸு கோட் சூட் வந்து போட்டுக்கல அப்படின்னா இந்த ட்ரெஸ் மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப போராட்டத்துக்கு அப்புறம் வீட்டுக்கு வரும்போது அவன் தூங்கிட்டான். டே 2 ஷாப்பிங் இப்படி தான் போச்சு. நெக்ஸ்ட் வ்ளாகில் பார்க்கலாம். பாய்.